ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ரேஷ்மா. ஏற்கனவே ஒரு சேனல் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்து இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறேன். அதுக்கான வீடியோ தான் போட்டிருக்கேன். என் பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு வரும்போது தான் எனக்கு கால் வந்துச்சு. அதனால் ரொம்ப கம்மியாக தான் இன்றைக்கி ஆர்டர் வந்திருக்கு. வேணால் நான் எத்தனை மகானி அரிசி போடுறேன், அதுக்கு எவ்வளோ உளுந்து சேர்க்குறேன், வெந்தயம் சேர்க்குறேங்கிறது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபுல் வீடியோ ஃபஸ்ட் டைம் போடுறேன். வீடியோவை பாருங்கள். மாகாணியால் தான் நான் அரிசி அளக்கிறேன். 3 மகாணி அரிசி போடுவேன். 3 மகாணி அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து தான் நான் சேர்க்குறேன். அரிசி பாருங்கள், தலை தட்டி நான் எடுக்கலாம். மாகாணியில் கோபுரமாக தான் எடுக்கிறேன். இதோட 2வது மகாணி. 3 மகாணி அரிசிக்கு எப்பயுமே 1/4 கிலோ உளுந்து தான் போடுவேன். அதே 6 மகாணி அரிசி போட்டேன்னா 1/2 கிலோ உளுந்து நான் போடுவேன். அது 6 மகாணி அரிசி அரைக்கிறப்பையும் நான் வீடியோ போடுறேன். கிட்டத்தட்ட 3 மகாணிலேருந்து 9 மகாணி 12 மகாணி வலிக்கு கூட நான் ஒரு நாளைக்கு அரைச்சிருக்கேன். இது வந்து துவா பிராண்டு. உங்கள் ஊரில் எந்த உளுந்து நல்லா இருக்கோ அந்த உளுந்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுக்காக எனக்கு வந்து 1/2 கிலோ அரிசி உளுந்துக்கு வந்து 6 மகாணி அரிசினால் போட முடியுதுன்னா, பிராண்டு நல்ல பிராண்டாக நம்ம உளுந்து எப்பயுமே வாங்கணும். பாருங்கள், இது வந்து 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். வேணால் இன்னொன்றும் அளந்து சரிசமமாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 1/4 கிலோ உளுந்து தான் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே அரிசி எந்த அரிசியாக வேணாலும் இருக்கலாம். உளுந்து வந்து நம்ம கரெக்டாக பார்த்து எடுக்கிறது தான் இருக்குது. நான் சாப்பாடு அரிசி கூட இட்லிக்கு போடுவேன். குண்டு அரிசி கூட நான் இட்லிக்கு போடுவேன். இன்னி வரைக்கும் எனக்கு இட்லி ஃபெயிலாக வந்ததில்லை. ஏன்னா இந்த டைம் வந்து இட்லி செஞ்சு காமிக்க முடியல. வேணால் அடுத்த டைம் கண்டிப்பாக காமிக்கிறேன். இது 1/4 கிலோ வெந்தயம் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே நான் ஊற வச்சிடறேன். கொஞ்சம் ஊறின பிறகு தான் நான் கழுவி வைப்பேன். இவ்வளவும் நான் அதில் போட போகிறது கிடையாது. நான் எப்பயுமே உளுந்து வாங்கிட்டு வரும்போது உளுந்து அரிசி வெந்தயம்லாம் ஒன்றா ஊற வச்சிருவேன். வேணா வெந்தயம் 2 நாள் 3 நாள் வரைக்கும் கூட ஊறிட்டு இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன். எந்த அளவுக்கு வெந்தயம் ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து கலர் வராது. இது வந்து கேரளா சேரீங்க. கிட்டத்தட்ட இது நான் கட்டி வந்து சேலை போட்டு வந்து ஒரு 7-8 வருஷம் ஆகும். ரொம்ப வருஷம் கேச்சு. இப்போ வெயிலாக இருக்குது இல்லையா, அதனால் காட்டன் புடவை நல்லா இருக்குங்க தான் நான் கட்டியிருக்கேன். உளுந்து நல்லா ஊறிடுச்சு, அரிசியும் ஊறிடுச்சு. அரிசி நல்லா கழுவியாச்சு. இப்போ வாங்க கிரைண்டரில் போட்டு எப்படி அரைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்பயுமே தண்ணி தான் ஊற்றிக்கணும். ஏன்னா நான் டெய்லியுமே அரைக்கிறதால சுற்றி கழுவுறதில் உள்ள மட்டும் கழுவிப்பேன். நேரம் கிடைக்கிறப்ப துடைப்பேன். அவ்வளோ க்ளீனாலாம் நம்மளால் கழுவ முடியாது, நம்ம வேலை அதிகமாக இருக்கும் இல்லையா. அதனால் 2லேயுமே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டு கிரைண்டரை ஆன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து டப்பாவில் அரிசி அள்ளி போடுறேன். கையெல்லாம் அள்ளி போட மாட்டேன். ஏன்னா கனமாக மாவு அரைக்கணும், நம்மளால் கையெல்லாம் அள்ளி போட முடியாது. இது கொஞ்சம் பெரிய கிரைண்டரில் 6 அப்படி 5 டப்பா போட்டுக்குவேன். லைட்டாக மேலே தூக்கி விட்டுக்கிட்டேன் பாருங்கள். நான் அப்புறமா லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஏன்னா இப்போ வீடியோ தூரத்துலேருந்து எடுக்கிறதால க்ளோஸ் பண்ணி எடுக்க முடியல, காமிக்க முடியல உங்கள்கிட்ட. என்றைக்குமே தண்ணி ஊற்றிட்டு தான் அரிசி அள்ளி போடணும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இருந்துமே நான் சொல்கிறேன். இப்போ அந்தாண்ட கிரைண்டர்லேயும் போட்டுக்கலாம். கம்மியாக இருக்கிறதால எனக்கு வந்து ஒரு 2 உரல்லே வந்து மாவாட்டி எடுத்துருவேன். அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் வேணால் அள்ளி வைப்பேன். இந்த வாட்டி ஃபுல்லாக போட்டேன். கொஞ்சம் மேலே வந்து ஸ்டாண்டை தூக்கி விட்டு தான் எப்பயுமே நம்ம அரைக்கணும். வெந்தயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டா நம்ம 3 நாள் 4 நாள் வரைக்கும் அந்த வெந்தயம் அப்படியே தான் இருக்கும். அந்த வெந்தயத்தோட சாயம் மட்டும் வெளியே வந்துடும். அப்படிங்கும்போது மாவு நல்லா நம்மளுக்கு வெள்ளையாக கிடைக்கும். வெந்தயம் வந்து சரியாக ஊறாமல் நம்ம போட்டுட்டோம்னா அதுதான் மாவோட கலர் சேஞ்ச் ஆகுறது. பாருங்கள் எப்படி ஓடிட்டுருக்குன்னு தூக்கி வச்சுருக்கேன் நான். இந்தாண்டி லைட்டாக கேப் விட்டேன், இந்தாண்டி லைட்டாக கேப் விட்டால் தான் நம்மளால் அரிசி கனமாக போட்டு ஆட்ட முடியும். அதை வந்து நம்ம அந்த பட்டையை வந்து ரொம்ப கீழே இறக்கி விட்டோம்னா அரிசி கம்மியாக தான் போட முடியும். இன்னொரு விஷயம், மாவு ஒத்து விட்டு மையாது. இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து பிரச்சனை வரும், ஒன்று விட்டு மையன்னு சொல்லுவாங்க. சில மாவு மைஞ்சிருக்கும், சில மாவு மையாமல் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த பட்டையை நம்ம ரொம்ப க்ளோஸாக கீழே இறக்கிட்டோம்னா இறக்கிட்டு அரிசியை நிறையா போட்டுருவோம். அதனால் வந்து ஒன்று விட்டு தான் மையம், துப்பு துப்பியாக இருக்கும். ஒரு அரிசி ஈவனாக வந்து அரையாது. இது நேற்று அரைச்சி அப்படியே போட்டுட்டேன், கழுவிட்டு வரேன். ஏன்னா டைம் இருக்க மாட்டேங்குது. சில டைம் டயர்டாகிடுது நைட்டில் பாக்கெட் போடும்போது. மற்ற வேலை இருக்கிறதால அப்படியே போட்டுருவேன். சில டைம் கிரைண்டர் கூடமே காலைல தான் கழுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். தண்ணி வேணால் ஒரே டைமில் தான் ஊற்றி விட்டுட்டேன். சும்மாலாம் ஊற்ற மாட்டேன்.
ஊற்றிட்டா அது பற்றி அது வேலை பார்த்துட்டு நம்ம பற்றி நம்ம வேலையை. கொஞ்சம் பக்கத்தில் வண்டிலாம் போயிட்டுருக்கு, கொஞ்சம் சத்தமாக இருக்குது. அது நான் ஒன்றும் பண்ண முடியாது, கதவை அடிச்சுட்டு பேச முடியல. ஏன்னா புழக்கமாக இருக்க ஏற்கனவே ஃபேன் எடுத்துகிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். பாருங்கள், நான் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றினது தான். நீங்கள் திட்டமாக ஊற்றிக்கிங்க, ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியாது. சில பேர் வந்து புதுசாக அரைக்க ட்ரை பண்ணுவீங்க. தண்ணி நிறையா ஊற்றிட்டா சல்லு ஃபுல்லுன்னு செவரிக்கிறெல்லாம் அடிச்சிடும். நான் ஊற்றிட்டு என் வேலையை பார்ப்பேன். எப்போயோ ஒரு டைம் மட்டும் வந்து அரிசி மட்டும் கொஞ்சம் கையை வச்சு தள்ளி விட்டுரும். பாருங்கள், 2 மாவுமே ஒரே டைமில் வந்து ரெடி ஆயிடுச்சு. கையில் அள்ளும் போது நமக்கு தெரியும், ஓரளவுக்கு லைட்டாக நரநரன்னு மாவு அரைச்சி மாதிரி தெரியும். நம்ம அள்ளிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்குது, ஏன்னா தண்ணி ஊற்றி தான் அரைக்கிறோம். அதனால் நான் அதை டப்பாவில் தான் முண்டும் ஊற்றிக்கிறேன். எனக்கு கையால் அள்ளி போடுறது செட் ஆகாது. நம்ம வீட்டுக்குன்னா கொஞ்சமாக அரைப்போம், கையால் அள்ளி போட்டுக்கலாம். 3 மகானிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா எனக்கு 6 மகானி 7 மகானி அப்படி அரைக்கும் போது அந்த டப்பாவிலே அள்ளி ஊற்றி எனக்கு நல்லா பழக்கமாகிடுச்சு. அந்த பழக்கத்தில் தான் நான் டப்பாவிலே அள்ளி ஊற்றுறேன். இப்போ வந்து பாருங்கள், நல்லா கீழே இறக்கி விட்டேன். கிரைண்டர் இப்போ வந்து நல்லா கழுவிக்கிறேன். ஏன்னா இட்லி மாவு அரைச்ச பிறகு, அரிசி மாவு அரைச்ச பிறகு நம்ம உளுந்து மாவு போட்டு அரைக்கும் போது கிரைண்டரை கழுவிட்டு தான் போடணும். அப்போ தான் வந்து நல்லா மாவு உபரி வரும். அரிசி மாவு நம்ம அரைச்சிட்டு அதை கழுவாத நம்ம உளுந்து மாவு போட்டோம்னா கண்டிப்பாக உளுந்து மாவு நல்லா உபரி வராது. அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கல இது எல்லாமே சில டைம் மறந்துடுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுமே அரைக்கலாம், தப்பில் ஐஸ் தண்ணி ஊற்றி அரைக்கலாம், ஐஸ் கட்டி போட்டு அரைக்கலாம். இது எல்லாமே இருக்குது. இருந்தும் அரிசி மாவு கிரைண்டரில் இருக்கும்போது நம்ம உளுந்து போட்டு அரைக்கக்கூடாது. அப்படி அரைச்சோம்னா மாவு நமக்கு உளுத்த மாவு நிறையா வரவே வராது. இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அரைச்சிட்டு கூட அரிசி மாவு போட்டு அரைக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நான் இன்றைக்கி அரிசி அரைச்சிட்டு தான் உளுந்து அரைக்க போகிறேன். கிரைண்டரு பாருங்கள் க்ளீனாக கழுவிடுவேன். ஏன்னா நம்ம உளுந்து போட்டு அரைக்க போகிறோம். இது அரைக்கும் போதே கிரைண்டர் கொஞ்சம் கூலிங் ஆகிடும். ஏற்கனவே சூடாக இருக்கும் ரொம்ப நேரம் மாவாட்டினோம்னா. இப்போ அந்த பட்டையை நல்லா கீழே இறக்கி விட்டுறணும். பாருங்கள் எப்படி இறக்கி விட்ருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். பட்டையை நல்லா ஒட்டி கிரைண்டரை ஒட்டியும் வச்சிடணும், கல் ஒட்டி வச்சிடணும். அப்போ தான் வந்து சில உளுந்து முயசாக இருக்கும், சில உளுந்து சரியாக மையாத இருக்கும். கையை வச்சு அடிக்கடி தள்ளி விடுவாங்க சில பேர். நான் தள்ளி விடவே மாட்டேன். உளுந்தும் அப்படி தான் ஒரு டைம் போட்டேன்னா அப்பப்போ தண்ணி தான் வந்து ஊற்றணும். சாரி, வந்து கையை வச்சு தள்ளி விடவே மாட்டேன். அது பற்றி தானாக மைஞ்சிரும். ஒரு கிரைண்டர், இந்த கிரைண்டர் கொஞ்சம் சின்ன கிரைண்டர் கொஞ்சம் சரியில்லை. அந்த பட்டை வந்து லூஸாக இருக்கிறதால கழண்டிட்டு வரும். அதை மட்டும் அப்பப்போ நான் கையை வச்சு தள்ளி விடுவேன் உளுந்து அரைக்கும் போது. வேணா பெரிய கிரைண்டர்லாம் கையை வச்சு தள்ளி விடவே மாட்டேன். அதேமாதிரி அந்த கிரைண்டரும் கழுவிக்கலாம். கவனிச்சிங்களா, ஃபஸ்ட்டு நான் வெந்தயம் தான் போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டு, ஏன்னா நான் மாவு அரைக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வெந்தயம் போடுவேன். இப்போ 1/4 கிலோ வெந்தயம் நான் போட்டேன். 1/4 கிலோ வெந்தயத்தை வந்து 3 டைம் அரைப்பேன்னு வச்சுக்கிங்களேன். 3 மகானி போட்டேன்னா ஒரு 10 ரூபா வெந்தயத்தை நான் போட்டு அரைக்கிறேன். அது ஃபஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டுனா நல்லா மைஞ்சிரும். அது மைஞ்ச பிறகு தான் நான் வந்து உளுந்தே சேர்ப்பேன். அதில் அன்ன வலிக்கும் வெறும் உளுந்து மட்டும்தான் வெந்தயம் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கும். அதில் அரிசி ஆட்டி முடிச்சாச்சு. அந்த கிரைண்டரில் நமக்கு வேலை இல்லை. ஏன்னா 1/4 கிலோ உளுந்து தானே, இந்த ஒரே கிரைண்டரில் மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். அந்த கிரைண்டர் நம்ம கழுவி வச்சிடலாம். கழுவிட்டு அதை மூடி வச்சிடலாம். அதுக்கு நமக்கு வேலை இல்லை. இந்த கிரைண்டரில் மட்டும் பாருங்கள் நல்லா ஓடிட்டு இருக்குது. வெந்தயம் ஓரளவுக்கு அரைச்சி முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துமே தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு மைஞ்ச பிறகு தான் தண்ணி ஊற்றணும். அது அப்படி அரைச்சா தான் இந்த ஒரு உளுந்து மைஞ்சதும் மையாதும் பிரச்சனை வராது. எல்லாம் ஈவனாக வந்து அரைஞ்சிரும். பாருங்கள், கதவெல்லாமே வந்து சாத்திக்கிட்டு தான் நான் வந்து அரைக்கிறேன். ஏன்னா வந்து வாடகை வீடு, சத்தம் வெளியே போகணும். கொஞ்சம் சாயந்தரமாக ஆயிடுச்சு, அதுக்கு பிறகு தான் திறந்து வைக்கிறேன். ஓரளவுக்கு மைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம லைட்டில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரேடியாக தண்ணி சேர்க்கக்கூடாது, லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு மைஞ்ச பிறகு நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து உளுத்த மாவு நல்லா ஈவனாக வந்து மைஞ்சி வரும். நம்ம தள்ளி விடுற வேலையோ கையை வைக்கிற வேலையாகவே இருக்காது. கடைசி வலிக்குமே லைட்டாக தண்ணி மட்டுமே நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி வருதுன்னு. நான் வந்து இது ஐஸ் வாட்டர் தான் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட வந்து ஐஸ் கட்டி இருந்தாலும் சேர்த்துக்குங்க, இல்லை உளுந்து கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் வந்து உளுந்து நேரம் இருந்தால் வைப்பேன், இல்லைனா வைக்க மாட்டேன். ஐஸ் வாட்டர் இருந்தால் கூட சேர்த்துப்பேன், இல்லைனா கூட அரைப்பேன். இந்த அளவுக்கு தான் மாவு வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. இது வெறும் 1/4 கிலோ உளுந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கே கிரைண்டர் வந்து இது 5 லிட்டர் கிரைண்டரு பெருசு.
நம்ம ஹோட்டல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதே கிரைண்டர் தான். எந்த அளவுக்கு மாவு வருதுன்னு நீங்களே பாருங்கள். நல்லா உப்பி வருது மாவு. இது ரெடி ஆகிடுச்சு, பார்த்தா தெரியும். அள்ளி போடும் போதே பாருங்கள் பந்து மாதிரி வீயுது. இதுதான் அதோட பதம். பாருங்கள், வீயும் போதே தெரியும் உங்களுக்கு. இதுதான் அதோட பதம். இதுவுமே நான் டப்பா மூலிமா ஃபுல்லாகவே அள்ளிக்கிறேன். ஏன்னா எனக்கு டப்பாவில் அள்ளியே பழக்கமாக போச்சு. இந்த டப்பாலாம் எதுனா வீட்டு யூஸ் கூட நீங்கள் அள்ளிக்கலாம். ஏன்னா சில பேர்ட்டி நம்ம கையால் அள்ளுறதுக்கு லேட்டாகவும் சிந்தும். அதிகமாக இதில் சிந்தாது, கவனிச்சிருப்பீங்க நீங்கள். நான் வந்து கடைக்கு தான் மாவு அரைக்கிறேன். வேணால் அதிகமாக பாருங்கள், சிந்தாமல் தான் நான் அரைச்சிட்டு இருக்கேன். அதேமாதிரி வீட்டு யூஸ்க்கும் நீங்கள் கை யூஸ் பண்ணுறதோ டப்பாவில் அள்ளினீங்கன்னா கனமாக வந்து உங்களுக்கு வேலை இருக்காது. டக்குன்னு வந்து ஒரு 3-4 டப்பா அள்ளின உடனேவே வேலை முடிஞ்சிடும். இப்போ மாவை நான் வந்து கையை வச்சு கலக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ மாவு பேக்கெட் போட போகிறோம். உடனேவே வந்து கை வச்சு நான் அடித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மாவை வந்து நான் அடிக்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க கரண்டியால் வந்து மாவை கலக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மாவு கரண்டியால் வந்து கலக்க முடியும்? பாருங்கள், இந்த டப்பாவில் இப்போ அரை டப்பா மாவு வந்திருக்கு. சில டைம் வந்து 6 மகானி 8 மகானி 10 மகானி வலிக்கு கூட நான் அரைப்பேன். அது வந்து நம்மளால் கரண்டியால் வந்து அவ்வளோ மிக்சிங் கரெக்டாக இருக்காது. உளுந்தும் அரிசி நல்லா ஈவனாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் தான். பேக்கெட் போட்டால் ஒருத்தவங்களுக்கு உளுந்து அதிகம், அரிசி மாவு கம்மியாக இருக்குது, அரிசி உளுந்து கம்மியாக இருக்குங்கிற பிரச்சனை இருக்காது. நல்லா ஈவனாக வந்து நான் கையால் எந்த அளவுக்கு அடித்து வந்து பண்ணுறனோ அந்த அளவுக்கு தான் மாவு வந்து நல்லாயிருக்கும். சரி, நிறைய பெண்கள் வந்து வீட்டில் தான் இருப்பீங்க, வேலைக்கு போக முடியாத பெண்கள் வீட்டில் தான் இருப்பீங்க. சின்ன குழந்தைங்க இருக்கும், இல்லை சில பேர்த்துக்கு வந்து வீட்டில் நிறையா வேலை இருக்கிறதால வந்து கூட வேலைக்கு போக முடியாது. அவங்களாம் இந்த இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணலாம். நான் ரேஷன் அரிசி தான் போட்டுட்ருக்கேன். நான் வந்து எங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளேயே அரிசி வாங்கிப்பேன். எங்களுக்கும் கார்டில் அரிசி வருது, எங்கள் அம்மா வீட்டு கார்டு, தங்கச்சி வீட்டுது அப்படின்னு அவங்கவுங்கள்த்தையும் நான் வந்து கரெக்ட் பண்ணிப்பேன். எனக்கு வந்து ஆர்டர் கடையிலேருந்து வந்த பிறகு தான் நான் வந்து அரிசியை ஊற வைப்பேன். ஏன்னா இட்லி மாவு பிஸ்னஸ் எப்படின்னா அரைச்சி வச்சுட்டு கொடுக்க முடியாது, 2 நாள் ஆனாலும் புளிச்சிரும். இந்த ஜக்கு அளவு தான் நான் ஊற்றுவேன். இது வந்து 1 kg கவர். நம்ம கடையில் கேட்கும் போதே 1 கிலோ கவர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு தான் நம்ம வாங்கணும். மாவு கலக்கி வச்சுட்டேன். ஒரு பக்கெட் வச்சுக்கிட்டேன், குட்டி பக்கெட்டு. அந்த பக்கெட்டில் தான் நான் வந்து கவரை போட்டு அந்த ஜக்கால் வந்து நான் ஊற்றுவேன். பாருங்கள் நான் எப்படி பேக்கெட் போடுறேன்னு. இது ஸ்டார்டிங்கில் எங்களுக்கும் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. எப்படி போகணுன்னு எனக்கு தெரியவே இல்லை. வேணால் போக போக எங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஒரே நாளில் 60 பாக்கெட்டு 70 பாக்கெட்டு 80 பாக்கெட்டு கூட லிக்விடும் நான் போட்டிருக்கேன். இப்போ எதுக்கு நான் காமிக்கிறேன்னா, மாவு வந்து அடித்து கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. வேணால் மாவு லைட்டாக உப்பி வருது. ஏன்னா இப்போ இது வெயில் காலம் இல்லைங்களா, அதனால தான். குளிர்காலம் மழைக்காலத்தில் கூட நான் அதிகமாக மாவு அரைச்சிருவேன். டக்குன்னு ஆர்டர் வராமல் கூட அரைச்சிருவேன். அரைச்சிட்டு கொடுப்பேன். பாருங்கள், ஒரே ஜக்கு தான் ஊற்றினேன். பக்கத்தில் தண்ணி வச்சுப்பேன் அப்பப்போ கழுவுறதுக்கு. ஏன்னா வந்து கவர் பாருங்கள் கொஞ்சம் கூட சிந்தாது, சிதறாது, கவர் நீட்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன மிஷின் வச்சு ஊற்றுறீங்களா, மிஷின் வச்சு ஊற்றுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்தளவுக்கு நீட்டாக நான் பண்ணுவேன். ஸ்டார்டிங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கிட்டத்தட்ட இந்த பிஸ்னஸ் இன்றைக்கி 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட பண்ணிகிட்டு இருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 கடை 5 கடை வரைக்கும் கூட ஆர்டர் வந்திருக்கு, நான் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ வெயில் காலங்கிறதால இது கம்மியான ஆர்டரு. இது கிட்டத்தட்ட இப்போ நான் போட்டுக்கிற மாவு வந்து 10 பேக்கெட்டு தான் நான் போட்டிருக்கேன். 10 பேக்கெட் வந்து தான் போட்டிருக்கேன். 3 மகானி அரிசிக்கு 10 பேக்கெட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் அப்படி அரைச்சி பேக்கெட் போட்டிங்கன்னா கூட கரெக்ட் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல பிஸ்னஸ். இப்போ நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் வந்து ரன்னிங் பிஸ்னஸ். இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்க வச்சுருக்காங்க, பிள்ளைங்க ஸ்கூல் போகுது. இப்போ எல்லாருமே லேடிஸ் வேலைக்கு போக ஆரம்பிச்சதால் நிறைய பேர்த்துக்கு டைம் கிடைக்கல. நான் சொல்லப்போனால் கிராமத்தில் தான் இருக்கிறேன். கிராமத்தில் இருக்கிறவங்களும் சரி, இந்த ஏரி வேலைக்கு காட்டு வேலைக்கெலாம் போகிறதால அவங்களாலே மாவு சில பேர் அரைக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இப்போ கடையில் தான் வாங்குகிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாவில் வந்து சோடா உப்போ அப்புறம் இனிமேல் வந்து சொல்கிறாங்க ஜவ்வரிசி சேர்க்குறாங்களாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் எதுவுமே சேர்க்குறதில்ல. இன்னும் வரைக்குமே வெந்தயம், அரிசி, உளுந்து இது மட்டும் தான் நான் போட்டு அரைச்சிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டுருக்கு என் பிஸ்னஸ், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வெயில் காலங்கிறதால ஆர்டர் கம்மி. 10 பேக்கெட் போட்டு கொஞ்சமாக மீந்துருச்சு. இதை நான் வீட்டுக்கு எடுத்து வச்சுப்பேன். இட்லியும் சூப்பராக வரும், தோசையும் சூப்பராக வரும்.
என்னால் வந்து இந்த டைம் உங்களுக்கு போட்டு காமிக்க முடியல. இட்லி தோசை நான் அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். தோசை எடுக்கும்போது வேணால் வீடியோ எடுத்து அதை நான் ஷேர் பண்ணல. ஏன்னா 2 டைமே நான் தோசை ஊற்றிக்கிட்டேன், இட்லி ஊற்ற முடியல, அதனால் நான் காமிக்கல. கண்டிப்பாக இட்லி எடுத்த வீடியோ சேர்க்கலான்னு பார்த்தா ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக நான் இட்லி எடுத்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே நம்ப மாட்டீங்க. 1/4 கிலோ உளுந்துக்கு வந்து 3 மகாணி அரிசி போட்டேன். எப்பயுமே அதே தான் அளவு. சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசியாக கூட இருக்கட்டும், இல்லை குண்டு அரிசியாக இருக்கட்டும், அதுதான் அளவு. இப்போ இந்த பக்கெட்டால் வந்து 3/4 பக்கெட்டு அரிசி மாவு வந்தால் 1/4 வந்து உளுத்த மாவு. அதுதான் ரேஷன் அரிசி பொறுத்தளவுக்கு அதுதான் அளவு. கடை அரிசிக்கு எப்படின்னு தெரியாது. நான் கடை அரிசி வீட்டுக்கு வேணால் வாங்கி அரைச்சிருக்கேன். அப்போ கடை அரிசி வந்து நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த அளவு வேறு. ஏன்னா ரேஷன் அரிசி பொறுத்தளவுக்கு இப்போ நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் இந்த அளவு நான் போடுறேன். இந்த அளவில் இட்லி இவ்வளோ சாஃப்டாக வருமாங்கிறது எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் நானுமே நிறையா குழப்பி விட்டேன். இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது நான் வந்து ஊரில் தான் கிராமத்தில் இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து வீடு வாடகைக்கு பார்த்துட்டு கொஞ்சம் எங்கள் ஊருக்கு அது கொஞ்சம் சிட்டி தான், அங்கே வந்தேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு மேலே தான் வந்து வீடு வாடகைக்கு பார்த்துருந்தேன். அந்த அண்ணா தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாரு. என் கடைக்கே நீ போடுமா மாவு அப்படின்னு சொன்னார். ஸ்டார்டிங்கில் அரைச்சி கொடுக்கும்போது என்ன அளவு எப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல. கண்டபடி வந்து நம்ம வீட்டு அளவு ஸ்டார்டிங்கில் போட்டேன். அப்புறம் அதுவும் இன்னுமே கட்டுப்படி ஆகலை. அப்புறம் அரிசி அதிகமாக போட்டுட்டேன். எந்த பிராண்டு உளுந்து போடணும் எதுவுமே எனக்கு தெரியல. போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கடைக்கு போட்டேன், 2 கடைக்கு போட்டேன், 3 கடைக்கு போட்டேன், 4 கடைக்கு போட்டு இப்போ 4 ஊருக்கு போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி மாவு நான் கம்மியாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா ஆர்டர் வர்றது பொறுத்து தான் நான் இப்போ அரைச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஊர் வரும், 2 பேர் கடை 3 கடைன்னு ஆர்டர் போடுவாங்க. அந்த பிரகாரம் நான் அரைப்பேன். இந்த மாவு நான் வீட்டுக்கு தான் எடுத்து வைக்கிறேன். இதுலேயுமே இட்லி அவ்வளோ சூப்பராக வரும், அடிமாவாக இருந்தாலும். ஏன்னா மிக்சிங் கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. அதேமாதிரி எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பயப்படாத வந்து தைரியமாக எடுத்து பிஸ்னஸ் போடுங்க, பண்ணுங்கள், தப்பு இல்லை. லேடிஸ் வெட்டியாக வீட்டில் யாருமே இருக்க வேணாம். ஒருத்தவங்க கையை வந்து டிமாண்ட் பண்ணி இருக்க வேணாம். 10 ரூபா காசாக இருந்தாலும் நம்ம உழைப்பாக இருந்தாலும் நம்ம தைரியமாக செலவு பண்ணலாம். யாருக்கும் கணக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது வெயில் காலம் வந்ததால் இட்லி மாவு டல்லாக ஓடுறதால அடுத்த பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன் எப்படி போடணும் என்னென்னு அதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து இப்போ ரசனா வந்து பைனாப்பிள் ஜூஸு, பெப்சி ஐஸு, குச்சி ஐஸு இது எல்லாமே போடலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். போட்டேன்னா கண்டிப்பாக அதோடய வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு எல்லாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு ஏதோ டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுங்கிறதால என்கிட்ட ஐடியா கேளுங்க. நான் ஏற்கனவே நிறையா பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே டைலரு, நல்லா வந்து துணி தைப்பேன், எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஷேர் பண்ணுறவங்க கூட. மாவு பேக்கெட் போட்டு முடித்தாச்சு. இது வந்து வீட்டுக்காக நான் எடுத்து வச்ச மாவு. இதில் பாருங்கள் 10 பேக்கெட் போட்டு கொஞ்சம் மாவு மீந்திருக்கு. சில டைம் மீறும், சில டைம் மீறாது. அது எனக்குமே நடக்கும். பாருங்கள் பேக்கெட்டில் எப்படி இருக்குன்ட்டு. மாவு நான் திட்டமாக தான் கட்டுவேன். இது நன்றி.